என் தங்கப்பிள்ளையே, அஷ்டமியினுடைய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டே தீர வேண்டும். நிச்சயமாக நம்பிக்கையோடு கேட்கின்ற என் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்கப் போகின்ற நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களிலும் நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத ஒரு வெற்றியை நீ கண்கூடாக காணப்போகிறாய். உன்னை சூழ்ந்து வரும் எல்லா மாற்றங்களையும் நீ கண்டு வியக்கப் போகிறாய். உன்னை தேடி தேடி நடக்கும் சில விஷயங்களில் நீ என்னவென்று இந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று எல்லாமும் நினைத்து கொண்டிருந்ததை தாண்டி இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. என்னவாகிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நினைத்து கண்கலங்கி நின்றது எல்லாமும் போதும். இனி நடப்பதற்கெல்லாமும் இந்த வாழ்க்கை உன்னிடத்திலிருந்தே நல்ல பதிலை நிச்சயமாக பெற்றுக்கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் வரை நடக்கும் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பியது உண்மை என்றால், இனியும் உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ சந்தோஷமாக வரவேற்க வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்ல மனநிலையோடு உணர்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எப்படிப்பட்ட காலத்திலும் வாழ்ந்து விட்டோம், இப்படிப்பட்ட இந்த நாளில் வாழ்ந்து விட மாட்டோமா என்ன? எப்படியெல்லாமோ நம்மை தேடி வந்து வேதனைப்படுத்தியவர்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து விட்ட பிறகு இவர்களுக்கு மத்தியில் வாழ்வது ஒன்றும் அவ்வளவு கடினம் அல்ல. ஏனென்றால் இன்றிருக்கின்ற ஒவ்வொருவருமே அடுத்தவர்களினுடைய மனநிலையை என்னவென்று ஒருபோதும் தெரிந்து கொள்ள விரும்புவது கிடையாது. தன்னுடைய மனநிலை, தன்னுடைய சுயநலமான எண்ணங்கள் என்றுதான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது, இது போன்ற காலகட்டத்தை இப்படி வாழ்ந்துவிட நினைக்கும் பொழுது, நாமும் அதற்கு தகுந்தாற் போல நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சற்று சுயநலமாகத்தான் இருக்க வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது. நமக்கான சுயநலம் என்ன தெரியுமா? நாம் விரும்பியதை நாம் பெறுவதில் முனைப்பு காட்ட வேண்டும். நமக்கான உண்மைகளையும் நமக்கான சந்தோஷங்களையும் நாம் சரியாக முன்னெடுத்து வர வேண்டும். அவ்வளவுதானே தவிர வேறு எதுவும் கிடையாது. நாம் ஒருபோதும் மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது கிடையாது. ஒருபோதும் மற்றவர்களுக்கு நாம் தீங்கு நினைப்பதும் கிடையாது, தீங்கு நினைக்கப் போவதும் கிடையாது. இப்படி எப்பொழுதும் நாம் மற்றவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாமல், மற்றவர்கள் வாழ்க்கையில் எந்த தீங்கும் செய்யாமல், தனக்கென தான் வாழ வேண்டும், யாரையும் அழிக்காமல் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு சுயநலத்தோடு நீ இருந்தால் போதும். நிச்சயமாக உன்னை யாராலும் அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அவ்வளவு சுலபமாக யாராலும் உன்னை அழித்துவிட முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். அத்தனைக்குமான தேவைகளோடு, நமக்கான எண்ணங்களோடு நாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் விரும்புவது என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் என் பிள்ளை, நிலைத்த தன்மையோடு நீ வாழ்ந்து காட்டும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குரிய மேன்மையை நிச்சயமாக உனக்கு சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி நடக்கும் பல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமான புரிதலோடு
என் பிள்ளை, நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எதற்கெடுத்தாலும் நாம் பதறியது போதும், எதற்கெடுத்தாலும் நாம் கலங்கியதும் போதும். இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் தாண்டி நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே இந்த தாய் நடத்துவாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது வருகின்ற காலம் முழுக்க இனி உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பல தேவைகளை உணர்ந்து, பல சூழ்நிலைகளை புரிந்து நீ எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த காலமும் உனக்கு மாற்றங்களை தர வேண்டும். எந்த நேரமும் உனக்கு வெற்றியோடு இந்த வாழ்க்கையை என்னவென்று சரியாக பார்க்க வேண்டும். எதையுமே என் பிள்ளை தொலைக்காதே. எதையுமே என் பிள்ளை நீ நினைத்து கலங்காதே. உன் முன்னிலையில் நான் இருப்பதை இனி நிச்சயம் நீ மறந்து விடாதே. உனக்கு பக்கபலமாக என்றும் என்றென்றும் நான் உறுதுணையாக இருப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நான் வருவதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். வாழ்க்கை ஒவ்வொரு தருணத்தையும் உனக்காக மாற்றும் பொழுதும் இனிமேலும் நீ எந்த இடத்திலும் உன் மனதை விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஆறுதல் படுத்தும் விஷயங்களை நீ தவிர்க்கக்கூடாது. யாரால் நம் மனது அதிகமாக நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கிறதோ அவர்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் கைவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலத்தை நீ எப்பொழுதும் பக்குவமாக எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அம்மா சொன்னதை செய்யக்கூடியவள் அல்லவா, சொல்லாத பல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடியவள் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். எந்த மாற்றத்திலும் உன்னை ஆயத்தப்படுத்தி நீ வைத்திருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கலங்கிய வேளை உனக்கு இனிமேலும் என்னென்ன கலக்கத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த சூழ்நிலையில் உனக்குள் மாற்றங்களை இந்த வாழ்க்கை உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்று நாம் சொல்லிவிட்ட இந்த காலம் முழுக்க இனி எந்த நாளிலும் என் பிள்ளை உன் விருப்பங்களை சரியாக நீ நடத்தி விடுவாய் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு நாம் கொடுத்திட்ட ஒவ்வொரு நன்மையிலும் நம்பிக்கையிலும் இனிமேல் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நீ கண்கூடாக காணப்போகிறாய். யாரையும் நினைத்து என் பிள்ளைக்கு ஏற்பட்ட பல விஷயங்கள் இனிமேல் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை நீ மறக்காதே. நீ செய்த விஷயங்களை நீ சற்று திரும்பிப்பார். எத்தனை பேருக்கு எத்தனை பலன்கள் உன்னால் அடைந்திருக்கிறார்கள், உன்னால் எத்தனை மாற்றங்கள் இங்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வந்திருக்கிறது என்பதனை சற்று நீ உன்னிப்பாக என்னவென்று திரும்பி பார்க்கத்தான் வேண்டும். எதையுமே இல்லை என்று நாம் மறக்கவோ முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் வேண்டாம் என்று நாம் சொல்லிவிடவும் முடியாது. நல்லதையே நாம் சொல்ல நினைக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி எந்த இடத்திலும் உன் தவிப்புகளை நான் அறிவேன். என் குழந்தையே, உண்மையாக இருக்கும் ஒருவருக்காக உயிரை கொடுத்தாலும் தவறில்லை என்று நினைக்கின்ற நமக்குத்தான் அந்த உண்மையானவர்கள் யார் என்று அடையாளம் காண முடியாமல் தவித்து நிற்கிறோம். இதையெல்லாமும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு எடுத்துச் சொல்லி புரிய வைக்கும். யாரை நம்பியும் இந்த உலகம் இல்லை. யாரையும் யாருக்காகவும் ஒருபோதும்
வருந்தும்படியான ஒரு நிலைக்கு நாம் தள்ளிவிடக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தெய்வத்திடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதை விட்டுவிட்டு, எனக்கு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் மன வலிமையையும் இதயத்தையும் கொடு என்று நீ கேட்க வேண்டும். எது நடந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் மன வலிமை மட்டும் ஒருவருக்குள் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இவர்களை சுற்றி நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை உறுதியாக பெற்றுவிடும் என்பதனையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. 1000 கஷ்டங்களும் 1000 சோதனைகளும் வந்திருந்தாலும் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உன்னை மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அதற்கு தகுந்தாற்போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலமும் இனி உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, எப்பொழுதும் நீ யோசித்தது என்னவென்று நீ சிந்திக்கும் நேரம் உனக்கு நல்லது நடக்கும். எப்பொழுதும் தன் தந்தையின் முன்னால் குரலை உயர்த்தி பேசக்கூடாது. தாயின் முன்னால் கை ஓங்கிவிடக்கூடாது. உடன் பிறந்தவர்களை அவமானம் செய்யக்கூடாது. என் வாழ்க்கையில் இதைவிட மிகப்பெரிய சொத்து வேறெதுவும் இருக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடுதான் எப்பொழுதும் இந்த தாயின் பயணம் இருக்கும் பொழுது நிச்சயமாக இனி இதையெல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எந்த நாளிலும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த காலத்திலும் உன்னோடு நான் இருப்பது உனக்குள்ளிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உன் வசமாக்கி கொடுப்பது என்று என் பிள்ளை எல்லாவற்றையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும் உன் விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல உண்மைகளை கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே என் பிள்ளை நீ யோசிக்கும்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இனி நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி நடத்தும் அத்தனையிலும் உன்னை நான் கரை சேர்க்காமல் சென்றுவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். கரை சேர்க்காமல் எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, எவ்வளவுதான் நமக்கென்று ஒரு விஷயம் நடத்தி கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் நமக்கென ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டாலும், நாம் எப்படி அதனை எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறும் என்பதனை புரிந்து கொள். நீ என்னவாக நினைக்கிறாய் என்பதனை எல்லாமும் உணர்ந்துதான் இந்த வாழ்க்கையில் உனக்கும் பல மாற்றங்கள் வரும். உலகமே இயந்திரங்களால் இயங்கினாலும் அனைத்து உள்ளங்களும் உணர்வுகளால் தான் இயங்குகிறது. அதனால் யாரும் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்து விட்டால் போதும். நீ மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருந்து பழகிப்பார். உன்னை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் கூட சற்று விலகி இருக்க கற்றுக்கொள்வார்கள். நாம் இவர்களை தீண்டிவிடக்கூடாது என்பதனை நிச்சயமாக இவர்கள் புரிந்து கொள்வார்கள். உன்னோடு தான் எப்பொழுதும் இந்த பயணம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு தான் இந்த வாழ்க்கை என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க
நீ நிச்சயமாக அத்தனையையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் உனக்கென உருவாக்கப்படுகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கென உருவாக்கப்படும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலம் இந்த வராகி உனக்கு சொல்லிவிட்ட இந்த விஷயங்களினால் நீ எதையுமே கடந்து வாழ வேண்டும். நிலைகுலைந்து நின்று விடாதே. மனமுடைந்து எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தி விடாதே. வாழ்க்கை முழுவதிலும் உன்னோடுதான் எல்லா பயணமும் தொடரும் என்பதனை புரிந்து கொண்டு, எல்லா மாற்றங்களும் வரும் என்பதனை தெரிந்து கொண்டு, நீ சந்தோஷமாக எந்த நிலையிலும் இருக்க கற்றுக்கொண்டால் அது போதும். நான் வருகின்ற காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கலங்காமல் இருந்து உன் வெற்றியின் உறுதியை கொண்டு நீ வாழ வேண்டும். தயங்காமல் நின்று உன் வாழ்க்கையின் நன்மைகளை நீ அடைய வேண்டும் என்பதனையும் மறக்காதே. வராகி நிலைத்த மனநிலையோடு உறுதியான எண்ணத்தோடு உன்னை தேடி வந்து உனக்கு எல்லாமும் கொடுக்கிறேன். பொறுமையோடு இருப்பதற்குத்தான் தைரியம் வேண்டும். கோபம் நாய்க்கு கூட வரும் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும். பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் நீ விரும்பியதை சாதிக்க முன்னேறி கொண்டே இரு. எல்லாமும் சரியாக நடக்கும். யாருமே இல்லாமல் தனித்து போராட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் துணிச்சலோடு நில். பொய்க்குத்தான் கூட்டங்கள் சேருமே தவிர உண்மை எப்பொழுதும் தனித்து நிற்கும் என்பதனை மறக்காது. எல்லாமும் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை புரிந்து கொள். நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு. எல்லோருக்கும் நீ நல்லவராக இருந்துவிட முடியாது. யாரிடமும் அதிகமான நெருக்கம் காட்டிவிடாதே. உன்னை நீயே விட்டு கொடுக்காதே. உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நீ அதை விட்டுவிட்டு அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க தொடர்ந்து விடு. என் குழந்தையே, தெய்வமோ அல்லது கர்மாவோ எதுவானாலும் சரி, நிச்சயமாக உன்னை கைவிடாது என்பதனை புரிந்து கொள். நடக்கும் நல்ல விஷயங்களினால் உன்னை நீ நல்லபடியாக சேர்ந்து வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. உன்னோடு நான் உடன் இருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு, உனக்காக நான் வருகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு, நீ எந்த காலமும் ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் என் பிள்ளையினுடைய சந்தோஷங்களையும் உண்மைகளையும் உணர்ந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இதை எல்லாமும் வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் இனி வரும் காலங்கள் உனக்கு நடத்தப்படும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் இருந்தும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சத்தமில்லாமல் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு புண்ணியங்களும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மிகப்பெரிய புரிதலை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ நினைத்து இந்த வாழ்க்கையில் செய்யப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொண்டால் அது போதும். உனக்காகவே நான் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு மாற்றத்தையும் கொண்டு என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட தயாராகிவிடு. நடக்கும் நல்ல விஷயங்கள் இனி எப்பொழுதும் போல உன்னை தேடி வந்து உன்னை வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் என் பிள்ளை சிந்தனைகளோடு நல்ல மனநிலையோடு நீ எதிர்கொண்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு இனிமேல் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நல்ல தெளிவும் நல்ல மாற்றங்களும் எந்த நாளும் கிடைக்க பெறுவாய் என்பதனை நீ மறக்காதே. நல்லதே நடக்க என்றும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கான உண்மைகளை உறுதியோடு பெற்றிட சந்தோஷமாக இரு. நல்லதையே நான் உனக்கு கொடுக்க வந்து விட்டேன் என்பதனையும் நீ உணர்ந்து கொள். எந்த பொழுதும்
உனக்கான பொழுதாக மாறட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.